காசிகாண்டம் ஒரு தெய்வீக அறிமுகம். புண்ணிய பாரதத்தின் இதயத்துடிப்பாகவும் முக்தியளிக்கும் மகா நகரமாகவும் திகழ்வது காச்சி. ஸ்கந்த புராணத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காச்சி காண்டம் அந்த நகரத்தின் மகிமையை ஒரு தெய்வீக காவியமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. தென்திசை நோக்கிய தனது பயணத்தின்போது குருமுனிவர் அகத்தியர் தனது மனைவி லோபாமுத்திரையுடன் ஸ்ரீசைலத் திருத்தலத்திற்கு வருகை தருகிறார். அங்கே சிவகுமாரனான முருகப்பெருமானை தரிசித்து காசி மாநகரின் பெருமைகளை தமக்கு உபதேசிக்குமாறு வேண்டுகிறார். அகத்தியரின் விருப்பத்திற்கு இணங்க கந்தபெருமான் காசியின் ரகசியங்களை விவரிக்கத் தொடங்குகிறார். முதலில் அண்ட சராசரங்களின் மையமாக விளங்கும் காசியில் நவகிரகங்களும் 8 திசைகளைக் காக்கும் திக்பாலகர்களும் வேண்டிய வரங்களைப் பெறவும் தவம் புரியவும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்த வரலாற்றை முருகன் விளக்குகிறார். அதனைத் தொடர்ந்து காசியின் காவல் தெய்வங்களான காலபைரவர் மற்றும் தண்டபாணியின் அசாத்தியமான அதிகாரங்களையும் அவர்களின் அருட்சிறப்பையும் விவரிக்கிறார். மேலும் பாவங்களைப் போக்கி முக்தியளிக்கும் புனித கங்கை நதி மற்றும் மெய்ஞானத்தை வாரி வழங்கும் ஞானவாபி தீர்த்தத்தின் தெய்வீகத் தன்மையையும் எடுத்துரைக்கிறார். காசியின் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக திவோதாசன் என்ற மன்னனின் ஆட்சியின் காரணமாக சிவபெருமான் காட்சியை விட்டுப் பிரிய நேரிட்டதையும் பின்னர் விநாயகப் பெருமானின் பேரருளால் ஈசன் மீண்டும் தனது நகரமான காட்சிக்குத் திரும்பிய நிகழ்வும் இங்கே விளக்கப்படுகிறது. காட்சியில் ஈசன் வீற்றிருந்தாலும் அங்கே விஷ்ணு பகவான் பிந்து மாதவனாக இருந்து அருள்பாலிக்கிறார். அன்னை அன்னபூரணி உலகிற்கே உணவளிக்கும் தாயாக வீற்றிருக்கிறாள். ஜேஷ்டேஸ்வரர் உள்ளிட்ட பல முக்கிய லிங்கங்களின் மகிமையை முருகன் தொடர்ந்து விளக்குகிறார். குறிப்பாக சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியிடம் விவரித்த மிக முக்கியமான 42 சிவலிங்கங்களின் பெருமைகளை முருகன் அகத்தியருக்கு உபதேசிக்கிறார். இவற்றை தரிசிப்பது பிறவிப் பெருங்கடலை நீந்திக் கடப்பதற்குச் சமமானது. இறுதியாக மகாபாரதத்தை தந்த வேதவியாசர் காட்சிக்கு வந்ததும் அவரோடு தொடர்புடைய வியாச்சேஸ்வர லிங்கத்தின் சிறப்பும் விவரிக்கப்படுகிறது. அனைத்திற்கும் மேலாக காசியின் நாயகனான விஸ்வேஸ்வரரின் எல்லையற்ற கருணையும் பெருமையும் விளக்கப்பட்டு இக்காவியம் நிறைவு பெறுகிறது. காசிகாண்டத்தைப் படிப்பது அல்லது கேட்பது என்பது காசிக்கே நேரில் சென்று கங்கையில் நீராடி விஸ்வநாதரை வணங்குவதற்கு ஒப்பானது. இது முக்திக்கு வழிவகுக்கும் ஒரு உன்னதமான வழிகாட்டி.